எங்கள் டைரக்டருக்கு நெல்சன் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த சன் டிவி கலாநிதி மாறன் சாருக்கு, ரஜினி சாருக்கு, கண்ணன் சார், செம்பியன் சார், லதா மேடம், காவேரி மேடம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா போன்ற ஆடியோ லான்ச்சில் அவங்க 2 பேரையும் விட்டுட்டேன். போன வருஷம் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வள்ளி மயில் இருக்கும் அந்த படம் நினைக்கிறேன். இங்கே வந்தேன். ஒருத்தர் கேட்டார், உங்கள் ஜெயிலர் எப்படி கதை எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு. என் தலைவன் வெறித்தனமாக எழுதிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னேன். அதை சொல்லிட்டு அங்கே போய் திட்டு வாங்கினேன். ஆனால் அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 தீபாவளி ஒரே நாளில் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆகஸ்ட் 10 வந்தது. அது எல்லாமே வெற்றியாக கொண்டு போனது ப்ரெஸ் தான். மெயினாக மீடியாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேணாம். என் தலைவன் எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. வேறு என்ன சொல்கிறது. இந்த ஒரு வாரமாக காதில் இந்த குலோப்ஜாம் ஜீரா வாட்டரை ஊற்றுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த பக்கம் 100 கோடி, அந்த பக்கம் 100 கோடி, அங்கேயும் 100 கோடி. ஏண்டா அந்த 100 கோடி ஓட மாட்டிங்களாடா. ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணுறோம்ல, கலெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். நான் கலெக்ட் பண்ண சந்தோஷம்டா. ரஜினி சார் சீக்கிரம் வாங்க சார், ஊரே வெயிட் பண்ணுக்குது உங்களை கொண்டாட. சீக்கிரம் வந்துடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. ப்ளஸ் மீடியாவுக்கு நன்றியோ நன்றி. இது வந்து நெல்சனாக்கு தான் ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூண்ணா. ஸோ படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் சொல்லாமே இருந்தேன். சரி நேரில் மீட் பண்ணி சொல்லான்ட்டு இருந்தேன். ஸோ இதை நான் அந்த சான்ஸை எடுத்துக்கிறேன். ஆனால் 2 படம் நானும் அவரும் பண்ண வேண்டியது, அவர் படத்தில் நான் பண்ண வேண்டியது, அது 2ம் மிஸ் ஆச்சு. பட் இந்த வாட்டி மிஸ் ஆகலை. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஸோ சன் பிக்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் அண்ட் ஹோல் ஜெயிலர் டீமுக்கு நன்றி. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு மற்ற எல்லா படத்துலையுமே ஒரு சீனாக பயங்கரமாக அது ஹிட் ஆகிருக்கு என்னோட கேரக்டரில். பட் இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஒரு கேரக்டராக ஓவரால் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நம்மளுமே ஏதோ ஒரு அப்டேட் ஆகிருக்கோம்னு ஃபீல் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் பெரிய மைக் டைசன் இல்லை. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் அண்ட் நெல்சன் சாருக்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. தியேட்டரில் வந்து படம் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. Once in a lifetime, I got a tremendous chance because of this movie. And Vijay sir, thank you so much for showing me very fair and colorful. Thank you so much. And all the best. Wishing you all success. பேசினதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். விஷிங் ஆல் சக்ஸஸ் ஃபார் எவர். தேங்க்யூ. இங்கே நிற்கிறதே ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே கேராக இருக்குது, லைட்லாம் அடிக்குது, இங்கேருந்து பார்த்தாதுன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது. இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் நெல்சன் அண்ணா. அண்ணன் வந்து 12 வருஷமாக எனக்கு தெரியும். அன்றைக்கி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கார். என்ன கொஞ்சம் லைட்டாக தாடி மட்டும் வந்துருக்குது அதிகமாக, அவ்வளோதான். என்ன விஷயம்னா, நம்ம பார்ப்போம் எல்லோரையும் ஈஸியாக, அவர் இங்கே வந்துட்டார், அதுக்குள்ளே வந்துட்டார், டக்குன்னு வந்துட்டார். ஆனால் அவர் என்ன கஷ்டப்பட்டுருக்கான்னு டே 1லேருந்து நான் பார்த்துருக்குறேன். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஷூட்டிங்கில் கடைசியாக ஒரு 5 டேஸ் முன்னாடி முடிய போகுது லாஸ்ட் ஷெடியூலில். அவ்வளோ ஃபீவர் அண்ணனுக்கு. அவ்வளோ ஃபீவர்லேயும் நைட்டு 11 மணி ஆனாலும் அவர் ஒர்க்கு தான் முக்கியம். முள்ள அவரால் அப்படியே படுக்கிற மாதிரி ஆகிட்டு அப்படியே படுத்துட்டு அவரோட முடியாமையும் அவ்வளோ இது எப்போ பார்த்தா திங்கிங்லேயே இருப்பார். யோசிச்சு நான் ஒரு நாள் போய் நேராக போய் சொல்லிட்டேன், அண்ணா உன்னை ஃப்ரீயாக இருந்தேன், மூளையில் இது ஆகிட போகுதுன்னு. அப்போது சொன்னார், டேய் விட்றா, ஆமாம்ல ரொம்ப யோசிக்கிறேன்ல. அவ்வளோ ஒரு டெடிகேஷன். அண்ணன்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் இதெல்லாம் பேசுகிறேன், தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. அண்ணா லவ் யூண்ணே. இன்னொரு விஷயம் எப்படின்னா, மேலே இருக்க சன்னுன்னா சுடும், இந்த சன் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களை எடுத்துன்னு வந்து இது மாதிரி ஸ்டேஜில் விடும். சரிங்களா? லவ் யூ அண்ணே. ஓகே. அது இல்லாமல் சூப்பர் ஸ்டார். சின்ன வயசுலேருந்து ஆசை எல்லாருக்கும், பைலட் ஆகணும், டாக்டர் ஆகணும், இதாகணும், அதாகணும்னு. ஆனால் எதுவுமே இது வரைக்கும் சாதிக்கலை.
ஒரே ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து ரஜினிகாந்த் சார் மாதிரி ஆகணும். சாரோட அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ நாள் சாரை பார்த்துட்டு பார்ப்போமானே டவுட்டாக இருந்தோம். அவ்வளோ சாரை பேசி சார்கிட்ட அப்படியே சார் வந்து கை கொடுக்கும்போது எப்போதுமா இருக்கும், அது ஃப்ரீசிங்லேருந்து தாண்டி ஒன் மந்த் ஆகும் அதுலேருந்து வெளில வருது. அந்த மாதிரி சாரோட எக்ஸ்பீரியன்ஸு இப்போ எதுவுமே சாதிக்கல லைஃப்பில். ஆனால் இந்த படம் வந்த அப்புறமா சாரை பார்த்து அந்த ஃபுல்ஃபில்லே போய் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் காரணம் நெல்சன் அண்ணன் தான். ஓகேவா? இது இல்லாமல் நம்ம ஸ்டன் மாஸ்டர் சிவானை சொன்னார், டேய் உன்னால் முடியும்டா. ஏன்னா ஃபஸ்ட் சீனே சிவானன் தான் பயங்கரமாக மோட்டிவேஷன், டேய் உன்னால் முடியும்டா ஒரே டேக்கில் பண்ணுறா சொல்லி பயங்கரமாக எப்படி சொல்கிறது, பயங்கரமாக நம்மளை இது பண்ணி உசுப்பேற்றி விட்டு பயங்கரமாக அப்படியே பண்ண வச்சார் போல். ஆனால் சிவானே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. அடுத்தது நம்ம கேமராமேன் அண்ணன், அர்ஷத் பண்ணுறா பரவாயில்லடா, என்ன டவுட்டாக இருந்தால் என்ன வந்து கேள்றா, யாரையும் கேட்காதரா அப்படின்னு சொல்லி அவரும் நம்மளை பயங்கரமாக தேங்க்யூண்ணே. அதுமா ஆர்ட் டைரக்டர் கிரண், அவரும் பயங்கர மோட்டிவேஷனு. அதுக்குமா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சிட்டன்னு, அவர்கிட்ட சொல்லுவேண்ணே ஃபோட்டோலாம் கேட்டால் இப்போ தரமாட்டார், ஏய் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா வாங்கி விடுவாரு. ஆனால் எப்போயாவது கொடுண்ணே சிட்டனை பார்த்தா தெரியும். அதுக்கப்புறமா வசந்த் ரவி சார், விநாயகம் சார், அதுக்கப்புறமா மிர்னா மேம், ஜாஃபர், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன பேசுறதில்ல. ஃபஸ்ட் டைமு, நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சன் பிக்சர்ஸ், மாறன் சார், செம்பியன் சார், கண்ணன் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, நான் கண்டிப்பாக மறந்துடுவேன், அதனால் டைப் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். எங்களுக்கு வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது எடிட்டர் நிர்மல் இந்த படத்தில். ஏன்னா நிறையா ஷார்ட்ஸ் எதாவது மாற்றலாம் அப்படிலாம் நான் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ நிர்மல். அண்ட் ஸ்கோருக்கு அனி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரண் சார், ஆர்ட்டில் கலர்ஸில் எல்லாருக்கும் கம்ப்ளீட் சப்போர்ட் இருந்தது. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் வந்து ரொம்ப சீனியர் எனக்கு, இருந்தாலும் வந்து அவ்வளோ கொலாபரேட்டிவாக எங்கள் கூட ஒர்க் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் கெவின் அண்ட் ஸ்டீஃபன் 2 பேருக்கும். அண்ட் எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் ராதாஸ்ரீ சார், ரமேஷ் சார் அண்ட் அவங்க டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மெயினாக வெளில ப்ரெசென்ட் ஆகும்போது இதோட போஸ்டர் டிசைன்லாம் ரொம்ப பெரிய இம்பேக்ட் இருந்துச்சு. கபிலன், வெங்கி, அவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ். அண்ட் என்னோட டீம், என் டீமோட பேர் நான் எங்கேயுமே சொல்ல, ஸோ அதை மட்டும் இங்கே சொல்ல நினைக்கிறேன். வித்தகன், ஷர்வின், அப்பாஸ், பிரசன்னா, ஜெயந்த், விஜயன், நிவாஸ், அவங்க வந்து ஃபுல் என்னோடய அசிஸ்டன்ஸ். இவங்க கம்ப்ளீட்டாக ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஃபுல் ஃபில்ம் ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்க்கும், முக்கியமாக ரஜினி சார், நான் ஒரு பெரிய தலைவர் ஃபேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பிளெஸிங் மாதிரி தான் அந்த படம் வந்தது. ஸோ அகெயின் நெல்சன் தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தை கொடுத்ததுக்கு. அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே, வசந்த், மிர்னா, சுனில் சார், லால் சார், சிவராஜ்குமார் சார், இவங்க எல்லாருமே பயங்கர, ஜாஃபர், விநாயகன் சார், ரம்யா மேம், யோகி பாபு சார், எல்லாருமே தரோ ப்ரொஃபஷனல்ஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். நல்ல இது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இந்த படம். எல்லாருமே பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், ஆனால் அவ்வளோ ஹம்பிளாக அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய லேர்னிங் கர்வ் அவங்க எல்லார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அண்ட் மை டிஐ டீம் மும்பை, ஆண்ட்ரியாஸ் அண்ட் டீம், அண்ட் என்னோட லைட் டீம் பப்ளு அண்ட் எவ்ரிபடி, கீ கிரிப், முகேஷ், எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது தேங்க்யூ நெல்சன், ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம். நெல்சன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது இந்த பாட்டு எதிர் டயத்தில். ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு பெரிய வாய்ப்பு. சன் பிக்சர்ஸ்க்கு மிக்க 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 நன்றி. அதாவது எங்களுக்கெல்லாம் தலைவரை எப்படி கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை, ஃபேன்ஸ். அதுதான் இந்த பாட்டு நான் எழுதினதே ஒரு ஃபேனாக தான் எழுதியிருக்கேன், அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் ஆளை வந்து அப்படி ஒரு விக்ரம் மாதிரி இந்த படத்தில் கடத்துறாங்களே, அந்த மாதிரி அது அவரை எந்த மாதிரி ஒரு எப்படி பொசிஷன் பண்ணி எடுத்துன்னு போய் வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆஸ் ஃபேன்ஸ். அதை வந்து எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து எங்களுக்காக எங்களை நீங்கள் கொண்டாடின மாதிரி இருந்துச்சு சார். ரொம்ப, அதாவது தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக எனக்கு சொல்கிறதுக்கே இது இல்லை. நான் சொல்கிறேன், சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட்டு, ஸ்டைலிங்கு, எடிட்டு, ஒருத்தரும் அப்படி பார்த்து அதாவது இது ஒரு குழந்தைய அப்படியே வளர்க்கும் போது அந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் எங்கள் தலைவர் அப்படி கொண்டாடி வச்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் பர்சனலாக 2 பேருக்கு இங்கே என்னென்னா, அனி அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அனி இல்லைனா நெல்சன் அண்ணனுக்கு வந்து நான் யாருன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அனி வந்து ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஃபுல் வெறியோட வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன். இப்போவுமே அவர் இன்னொரு படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால தான் இன்றைக்கி ஐ திங்க் அவரால் இன்றைக்கி வர முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அனி என்னை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ராஜெக்டில் பொசிஷன் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வந்ததுக்கு அனிருத்துக்கு ரொம்ப 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 மிக்க மிக்க நன்றி. அண்ட்
ப்ரெஸ் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறது வந்து யார் வாயிலாக சொல்லுவேன்னா ரியாஸ் பாய் வாயிலாக சொல்லுவேன். அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ரஜினி ஃபேன் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் எப்படி பொசிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு என் மூஞ்சி வந்து ஃபுல்லாக இந்த இன்டர்வியூ ஒரு வாரமாக எல்லாம் ரவுண்டு கட்டி இன்டர்வியூ எடுத்து தான் நான் யாருன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ரியாஸ் பாய். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே தலைவராக இருப்பதற்கு அவர் நன்றி. அவர் என்னவா இருக்காரோ அதுதான் இந்த என்டையர் ப்ராஜெக்டோட ஒரு பின்வீல், அதோட சென்டர் வந்து தலைவராக தான் இருந்திருக்காரு. அத்தனையும் அட்ராக்ட் பண்ணி அண்ட் இதெல்லாம் ஷேப் பண்ணி கொடுத்த நெல்சன் அண்ணாக்கு நான் இப்போ ஒரே ஒரு தப்பாக எடுத்துக்கிறீங்க உங்கள் காலில் வந்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி. சன் பிக்சர் மாறன் சார் அவர்களுக்கும் கண்ணன் சார் அவர்களுக்கும் சாம்பியன் சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த ஜெயிலர் படம் எனக்கு கொடுத்த இயக்குனர் நெல்சன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் கோலமாவு கோகிலா அந்த டைட்டில் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் போஸ்டரை பார்த்தா நயன்தாரா அண்ட் யோகி பாபு. இன்னும் இந்த படம் ரொம்ப எக்ஸ்ட்ரானே இருக்கும், காமெடியாக இருக்குன்னு தேட்டரில் போய் படம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே இந்த டைரக்டர் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் தான் அவர்கிட்ட வந்து சார் ஒரு மெசேஜ் போட்டேன். இம்மிடியட்டாக அவரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு ஓகே மாஸ்டர் நெக்ஸ்ட்டு படத்துக்கு நான் எல்லாம் கமிட் பண்ணிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் தொடர்ந்து அவரை விடல. மேபி 2-3 டைம் அவரை கால் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்தது. அவர் என்ன படம் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு தெரியும். தலைவர் ரஜினி சார் படம்னோடனே சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுறாருன்னொடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதை வந்து நெல்சன் சார் பண்ணுறாரு நம்ம ஏற்கனவே கேட்டோன்னே உடனே கூப்பிட்டு இந்த படம் நீங்கள் தான் மாஸ்டர் பண்ணுறேன்னாரு. அதாவது ரஜினி சார் படம் வந்து நான் இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம். அந்த படம் வந்து எவ்வளோ ட்ரீம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கு சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கர்ஜனை படம் ஷூட்டிங்கில். எனக்கு அப்போ சின்ன வயசு, அந்த 12 வயசில். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது மன்னன், பாண்டியன், எஜமான், முத்து. இந்த படத்தில் வந்து கம்போஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஃபைட் மாஸ்டராக பண்ணல. அந்த வாய்ப்பை கொடுத்த நெல்சன் சார்கிட்ட வந்து என் லைஃப்பில் வந்து அவரை நான் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உண்மையிலுமே நெல்சன் சார்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் படம் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், எப்படிலாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தா ரொம்ப கூலாக இருப்பார். ஆனால் என்ன தேவைன்றத வந்து தெளிவாக இருப்பாருங்க. நீ 2-3 ஆங்கிள் வச்சா கூட அவர் சொல்கிற ஆங்கிள் தான். இன்றைக்கி படத்தில் ஆக்ஷன் வந்ததுக்கு காரணம் நெல்சன் சாருடைய ஃபைட்டு டிசைனிங். அவர் சொன்னதை தான் நான் கம்போஸ் பண்ணேன். இந்த ஃபைட்டு இவ்வளோ நல்லா வந்ததுக்கு உண்மையிலுமே அவர் ஸ்கிரிப்டில் எல்லாமே எழுதி வச்சுருந்தார் கரெக்டாக. அதை ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரஜினி சார் எடுக்கும்போது சூப்பர் ஸ்டாரை எப்படிலாம் காட்டணும், எவ்வளோ ஹீரோ எப்படிலாம் காட்டும்போது ரஜினி சாருக்கு எப்படி காட்டணும்னு சொல்லி அதை வந்து அந்த ஸ்லோ மோஷன்லேயும் அவருடைய ஒரு நாளும் ரசித்து நான் எடுக்கும்போது எவ்ரிதிங் ஐ வில் டாக் டு டைரக்டர் நெல்சன் பிரதர். இந்த படத்தில் ஆக்ஷனுக்கு நல்ல பேர் வந்ததுக்கு மெயின் வந்து நீங்கள் தான் பிரதர். நீங்கள் சொன்ன சீக்வன்ஸு இன்டர்வல் பிளாக் ஆகட்டும், ஃபஸ்ட்டு ஹெட் கட்டிங் ஆகட்டும், எல்லாமே இந்த ஷார்ட் இப்படி வந்து இதுக்கு ஆக்ஷன் நல்ல பேர் வந்தது காரணம் டைரக்டர். அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரை வந்து எப்படி என்ஜாய் பண்ணி அவர் ஸ்டைலில் உட்காரதும் சரி, அந்த சிகரெட் போடுறதும் சரி, இதெல்லாம் வந்து எப்படி ஸ்லோ மோஷனில் எடுக்கும்போது ஒரு நாளும் வந்து நாங்களாம் உட்காந்து ஃப்ரேமில் பார்க்கும்போதும் அவர் வந்து ஃப்ரேமில் உட்காந்து அந்த ஃப்ரேமே மாறிடும், வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி ரஜினி சாருக்கு இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த நெல்சன் சாருக்கு நன்றி. அதே மாதிரி கேமராமேன் விஜய் கார்த்திகண்ணன். உண்மையிலுமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனால் எவ்ரிடே வேறுவியோட தான் இருப்பார் அவர். எங்களுக்கு முன்னாடி காலையில் வந்து இந்த ஷார்ட் ரெடி பண்ணிவிட்டு கேமரா ஆங்கிள் எல்லா மூமெண்ட்ஸும் பண்ணிவிட்டு மாஸ்டர் என்ன பண்ணலாம் பெட்டராக பண்ணலான்ற மாதிரி ஃபுல் மூவி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே விஜய் கார்த்திக்னு வெரி ஹார்ட் ஒர்க்குங்க. சூப்பராக பண்ணேன். நான் நிறைய கேமரா ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாருமே ஹார்ட் ஒர்க். பட் இவர் இப்போ நானும் ரஜினி சார் ஃபேனு, என்னை விட ஜாஸ்தி ஃபேன் இருக்கிற மாதிரியே அவர் இருக்கும். மாஸ்டர் இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலான்னு சூப்பர். இந்த ஆக்ஷன் வந்ததுக்கு கண்ணன் நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான உங்களுடைய ஒர்க்கு. அதே மாதிரி ஹார்ட் டைரக்டர் கிரேன் சார். இந்த செட்டு ஒர்க்கு எது தேவையோ எல்லாமே, இப்போது கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், இந்த டாப்லிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அந்த கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்குறது எல்லாமே அவர் நல்லா ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம எடிட்டர் நிர்மல் எடிட்டிங்லாம் பண்ணும்போது அவர் எடிட்டிங் பண்ணும்போது சிரிச்சிட்டே இருப்பார். மாஸ்டர் தலைவரை இப்படி கட் பண்ணலாம், அப்படி கட் பண்ணலாம், இப்படி எடுக்கலாம், இந்த ஷாட் இப்படி பண்ணலாம், அந்த ஸ்லோ மோஷன் ஷாட் இப்படி எடிட் பண்ணலான்ட்டு நிர்மல் வந்து மிகப்பெரிய ஃபேன்னு. அந்த எல்லோரும் ஃபேன். பட் அவர் எடிட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ரசித்து டைம் எடுத்து பொறுமையாக எடிட் பண்ணோம். தேங்க்யூ நிர்மல். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டிஸ்ட்டு இவர் வசந்த ரவி. அவர் படம் பார்க்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராண்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் அந்த ஷூட் பண்ணப்போ கூட அந்த
ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். மறுபடியும் இந்த படத்துக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறதுக்கு வந்து நான் வந்து பிரதர் நெல்சன் டைரக்டர் தான். லைஃப்பில் வந்து இவ்வளோ மேபி 300+ படம் ஆக்ஷன் ஃபைட் மாஸ்டர் பண்ணியிருக்கேன் ஆல் இந்தியாவில். ரொம்ப நாள் கழித்து ரஜினி சார் படம் கொடுத்ததுக்கு நன்றி பிரதர். ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ.